பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். எவ்வளவு துக்கமான பாதையிலே வேதனையான நிலைமைகள் இருந்தாலும் கர்த்தருடைய ஒரு வார்த்தை நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்தி விசுவாசத்தோடு ஓட செய்யும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஏசாயா 1:19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இங்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நாம் வாழ்கிற தேசத்தில் நம்ம எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதை நம்மை உருவாக்கின தேவனும் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்பொழுது போராட்டங்களும் பிரச்சனைகளும் தோல்விகளும் வறுமைகளும் நஷ்டங்களும் வாழவே முடியாத சூழ்நிலைகளையும் நாம் தாண்டி போக வேண்டிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது. என்ன காரணம்? வேதம் தெளிவாய் சொல்கிறது, மனம் பொருந்தி செவி கொடுத்தால். என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது தேசத்தின் நன்மையால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டு போவதற்கு, குடும்பத்தில் சமாதானம் குறைவுபட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் செவி கொடுப்பதிலே தவறி போகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு, தேவ சத்தத்திற்கு, கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு போகிறீங்க. அங்கே உங்களுடைய ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள்? உங்கள் இருதயத்திலே கையை வைத்து நீங்கள் யோசித்து பாருங்கள். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீங்கள் நன்மையை புசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் வாழ்கிற பட்டணத்திலே, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நன்மையால் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு அவர் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனம் பொருந்தி செவி கொடுக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுக்கும்பொழுது தைரியமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏதோ காதில் கேட்டுட்டு அப்படியே போயிட்டீங்களா? வேதம் சொல்லுகிறது, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து, இது கர்த்தருடைய சத்தம், என் தேவன் எனக்காய் கொடுக்கிற வார்த்தை என்று இருதயத்தில் விசுவாசித்து அதன்படி நடக்க உங்களை இன்னைக்கு ஒப்பு கொடுங்களேன். இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் நன்மையை புசிப்பதற்கு, அனுபவிப்பதற்கு, சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஒப்பு கொடுக்குறீங்களா? இது வரைக்கும் செவி கொடுக்கல ஆண்டவரே, இனி உங்கள் வார்த்தைக்கு நான் பயந்து வாழ்வேன், உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுப்பேன், உங்கள் வார்த்தையின்படி நடக்க என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னு தீர்மானம் எடுக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அதன்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், நன்மையால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.